தசாவதாரம் என்ற சொல் திருமாலின் 10 அவதாரங்களை குறிக்கும். இன்னைக்கு நம்ம சில தசாவதார கலசங்களின் சேகரிப்பை பார்க்க உள்ளோம். தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்ச பாத்திரங்களை ஜலத்தை எடுத்து பூஜைகளில் பயன்படுத்தும் பழக்கத்தை உடையவர்கள். ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தசாவதாரம் பானைகளை பூஜை அறைகளிலும் மதிப்பு மிக்க அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பித்தளை மற்றும் செம்பால் செய்யப்பட்டவை. சிலது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கங்கா ஜமுனா அப்படிங்கிற உலோக உருவமைப்பு கொண்டதாக செய்வார்கள். முதலாவதாக இன்னைக்கு நம்ம செம்பால் செய்யப்பட்ட தசாவதார கலசத்தை பார்ப்போம். முதலாவதாக நம்ம மச்சாவதாரத்தை பார்க்கலாம். இது வேதங்களை திருடி கடலுக்கடியில் ஒளிந்து கொண்ட ஒரு அசுரனை அழிப்பதற்காக ஒரு மீனோட அவதாரத்தை எடுப்பார் திருமால். அதை குறிப்பிடுற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய மத்தாக பயன்பட்ட மலை கடலுக்கடையில் செல்லு விடாமல் இருப்பதற்காக ஆமை உருவத்தில் அவதரிப்பார். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆமை ஓடு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் கூர்ம அவதாரம். மூணாவது வராக அவதாரம். பாதாளத்திலிருந்த ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் சென்று அவனை அழிப்பார். வராகம் என்றால் பன்றி என்று பொருள். இந்த முகத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம். தன் பக்தனை தொந்தரவு பண்ண இரணியன் என்ற அரக்கனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக நரசிம்ம அவதாரம் எடுப்பார். இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தோட முகம் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மலைநாட்டை ஆண்ட ஒரு அரசனோட சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக சாதாரண அந்தணன் ஒரு வாமனன் அவதாரம் எடுத்து அவனுக்கு முக்தி கொடுப்பாரு. இது சாதாரண ஒரு பிராமண பயணம் மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். மேலே கூட இருக்கும் பாருங்கள். அடுத்தது பரசுராம அவதாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்து பின்னர் மீண்டும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் தான் இது. ஒரு கோடாளி மாதிரி இருந்து ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அடுத்தது ராம அவதாரம். ஒருவனுக்கு உரத்தி என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அம்பு வில்லு இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பலராம அவதாரம். அதாவது போன 7வது அவதாரத்தில் பெருமாள் ராமராகவும் சேஷ்நாக் தம்பி லட்சுமணாகவும் பிறந்து ராமருக்கு பக்கபலமாக இருந்தார். அதே போல் இந்த 8வது அவதாரத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பலராமன் அண்ணனாக பிறந்து அவருக்கு பக்கபலமாக இருப்பார். இது பார்த்திங்கன்னா கையில் ஒரு கலப்பை இருக்கிற மாதிரி பார்க்குறேங்க. அடுத்த 9வது அவதாரத்தை பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம். இது கம்சனை கொன்று பாண்டவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டியதாக இந்த அவதாரம் கூறப்படுகிறது. இதில் கிருஷ்ணர் நடனம் ஆடுவது போல் இருக்கிறது பாருங்கள். கடைசி கல்கி அவதாரம். திருமாலில் 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீவை சக்திகளையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று ஒரு கூற்று. இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயுதம் ஏந்தி ஒரு குதிரையில் வர மாதிரி நிறையா சித்திரங்களை பார்த்துருக்கலாம். அது மாதிரி ஆயுதங்கள் எங்களுக்கு குதிரை வடிவில் இருக்கும். போன இதில் பார்த்திங்கன்னா காப்பர் செம்பில் பண்ணது. இது பித்தளை பிராஸில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தசாவதார கலசம். இது 10 அவதாரங்களை குறிக்கும். இது பார்த்திங்கன்னா 10வது கல்கி அவதாரத்தை குறிக்கிற மாதிரி ஒரு குதிரையை வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா அவதாரங்களும் இங்கே இருக்கும். இது ஒரு மிக அருமையான வேலைப்பாடு உள்ள ஒரு தசாவதார கலசம். அடுத்ததாக தசாவதார கலசம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஜமுனா தசாவதார கலசங்கிறது இன்னும் விசேஷமானது. இப்போது இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கங்கா மற்றும் யமுனை நதிகள் மிகவும் முக்கியத்துவத்தை பிடிக்கின்றன. அதுவும் கங்கை மற்றும் யமுனை சங்ககம் அடையும் இடமான அலகாபாத்தில் உள்ள பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடம் புனித இடமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த 2 நதிகளும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிறங்களை கொண்டுள்ளன. கங்கை பழுப்பு நிறத்தையும் யமுனை பச்சை நிறத்தையும் கொண்டுள்ளன. இந்த இரு நதிகளும் சேரும் இடம் மிகவும் அழகாக இருக்கும். அதுபோல் இந்த கலசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெட்டல் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பித்தளை, அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இது காப்பர் செம்பு, அதுக்கப்புறம் திருப்பி பித்தளையில் பண்ணியிருப்பாங்க. இது கங்கை மற்றும் யமுனை இரு நதிகளை குறிப்பது போல் இந்த கங்கா ஜமுனா பாட்ஸு கலசம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் இவ்வளோ அருமையான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறது ஒரு டாப் கிளாஸ் ஒர்க் இது.
இந்த கலசத்தை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பித்தளையால் செய்யப்பட்டது, ரொம்ப கனமானது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருக்கும். ஸோ வெவ்வேறு வடிவங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாங்க. அப்புறம் கணங்கள் வந்து மாறுபட்டது. இது வந்து ரொம்ப நல்ல வேலைப்பாடுகள் இருக்கிற ஒரு கலசம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் குதிரை மாதிரி இருக்கும். இது வந்து கல்கி அவதாரம். இந்த மாதிரி வந்து 10 அவதாரங்களை வந்து சித்தரிச்சிருப்பாங்க.